வணக்கம். வெள்ளமறியாவல் தங்கராஜ். சிபில் ஸ்கோர் இதனோட முக்கியத்துவத்தை குறித்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சுருக்கமாக எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பதிவாங்க இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். சிபில் ஸ்கோர்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கிரெடிபிலிட்டி, ஒருத்தருடைய நிதி சம்பந்தமாக நம்பகத்தன்மை, சரியான நேரத்தில் லோன் கட்டுறாங்களா, சரியான லோன் வாங்கினா ஆன் டேட்டில் டியூ டேட்டில் கட்டுறாங்களா, எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, இதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம சேனலில். அதே சமயம் இது எவ்வளோ இருக்குன்னா 300லேருந்து 900 வரைக்கும் இருக்குங்க. இங்கே ஒரு இன்ஃபோகிராஃபிக் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 300லேருந்து 550 வரைக்கும் வச்சுருந்தா அது மோசமான சிபில் ஸ்கோர். அதில் நமக்கு லோன் கிடைக்காது. நம்ம அது ஒரு நெகட்டிவாக வியூ பண்ணப்படுகிறது ஒரு ஸ்கோராக இருக்குது. 550லேருந்து 650 வரைக்கும் இருக்குதா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சராசரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. 650லேருந்து 750 இருக்குது ஒரு நார்மல் ஸ்கோர், குட் ஸ்கோர். 750க்கு மேலே வந்து எக்ஸலன்ட் ஸ்கோர். அந்த மாதிரி உங்கள் சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்குமே ஆனால் உங்களுக்கு வங்கிகள் சலுகையில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கூட லோன் கொடுப்பார்கள். உங்களுடைய நல்ல ப்ரொஃபைல் சொல்லி கன்சிடர் பண்ணுவார்கள். ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்கள். நன்றி. வளமறியாவல்.